அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒருவர் சுயநலவாதியா அல்லது பொதுநலவாதியா என்பதை சார ஜோதிடம் மூலம் கண்டு கொள்வது எப்படி ஐயா, சற்று விளக்குங்கள் அப்படின்றாரு. அதாவது சுயநலவாதி அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் அதாவது 5, 9 தொடர்பு கொள்ளும்போது சுயநலம் சொல்லலாம். அதாவது அவங்க நல்ல எதையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சுயநலம் பொதுநலங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொறுத்து. இதில் இந்த சுயநலம் என்பது அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, அகம் சார்ந்த சுயநலம் அப்படின்னா 5, 9, அதாவது எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் பொருளாதார சிந்தனை இருக்காது. புறம் சார்ந்த சுயநலம் என்பது 4வது பாவமும் 6வது பாவமும் எடுத்துக்கலாம். 4, 6ன்னு எடுத்துக்கலாம். 4, 6 என்னன்னா 4வது பாவங்கிறது உங்களுக்கு இந்த 5, 9 க்ளோஸ் பண்ணக்கூடிய பாவம். 2வது ரொம்ப அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுறது. 6ங்கிறது 7க்கு பொதுநலம் அப்படிங்கிறதுக்கு 12வது பாவமாக போயிருந்தால. அப்போ 4, 6 அப்படிங்கிறது புறம் சார்ந்த சுயநலம். அதாவது சுயநலம் என்பது நம்ம பொதுவாக என்ன பண்ணிடணும், கமர்ஷியல் ரீதியாகவே நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். ஆனால் அதில் அகம் சார்ந்த விஷயமும் இருக்குது. அகம் சார்ந்த சுயநலம் என்பது 5, 9, புறம் சார்ந்த சுயநலம் என்பது 4, 6. அகம் சார்ந்ததுன்னா அதாவது ஒரு விஷயத்தை அவங்க மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அது அகம் சார்ந்தது. ஒரு அப்பா இருக்கார், அவருடைய அப்பா இருக்கார். அவருடைய அப்பா நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு ஏற்றிட்டு போயிடுறாரு. இந்த முதல்ல இருக்கிற அப்பா. 2வது இருக்கிறவர் என்ன பண்ணாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்றா விற்று எந்த வேலையும் செய்யாமல் அவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசி அவர் பையனுக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா அது சுயநலம் தானே. அதுதான் 5, 9ன்னு சொல்லக்கூடிய சுயநலம். அதாவது தான் மட்டுமே நல்லா அனுபவிச்சுட்டு தன்னுடைய அப்பா தனக்கு என்ன கொடுத்தாரோ அதே தான் தன்னுடைய மகனுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்டு போனால் அது ஒரு நடுநிலைன்னு சொல்லலாம். தன்னோட அப்பா சம்பாதிச்சதை விட மகனுக்கு அதிகமாக சேர்த்து தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போனார்னா அது ஒரு பொதுநலம் சொல்லலாம். பொதுநலம் சொல்கிறத விட சுயநலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் எல்லாத்தையும் இருக்கிறத அழிச்சிட்டு போகிறார் இல்லையா. அப்போ அது 5, 9ங்கிறது அகம் சார்ந்த சுயநலம். அவர் நல்லவராக இருந்தாலும் ஊருக்கு தான் நல்லவராக இருப்பார், குடும்பத்துக்கு நல்லவராக இருக்க மாட்டார். ஓகேங்களா. அப்போது எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு அப்படியே பொழுதுபோக்கோடு இருக்குது என்பது அதுவும் ஒரு வகையில் சுயநலம் தான். எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது 5, 9. அதே மாதிரி 4, 6ங்கிறது தானும் ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு நிறைய பொருளை பொதுநலமாக இல்லாமல் மற்ற 7க்கு 12வது பாவமாக போயிருந்தால 6 என்பது. 5 என்பது 5, 9க்கு 12வது பாவமாக தர்மம் நீதியெல்லாம் பார்க்காம ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணி எல்லாத்தையும் பொருளாதார ரீதியாக மற்றவர்களுக்கு எதுக்கும் கிடைக்கூடாது, தனக்கே எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய அந்த அமைப்புங்கிறது 4, 6. இது பொதுநலம் அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது 7வது பாவம் தான். 7வது பாவம் அப்படிங்கிறது பொதுநலம் அப்படிங்கிறது. அதனுடைய திரிகோணம் 3, 7ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3, 7வது பாவங்கள் என்பது பொதுநலமாகவும் இருந்துட்டு கொஞ்சம் சுயநலமாகவும் இருக்கிற மாதிரி. அதாவது இந்த காலத்தில் பொதுநலம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் சுயநலம் இல்லாத பொதுநலம் என்பது வளர்க்கவும் முடியாது. ஒரு தடாகத்தில் மீன் இருக்குன்னா அந்த மீன் தானும் வாழணும், நீரும் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சா அதான் ஒரு உண்மையான பொதுநலம் என்பதே. அப்போ தானும் நல்லா இருந்துட்டு மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிறது இந்த 3வது பாவமும் 7வது பாவம். இதுதான் நம்ம பொதுநலம் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அகம்புறம் 2த்தையுமே சரியாயிடும். ஏன்னா பொதுநலம்னு வரும்போது அகத்தையும் புறத்தையும் சமமாக பாவிச்சாதான் அதான் பொதுநலம்ங்கிறது. அதாவது பொது அப்படின்னாவே நடுநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பொதுமக்கள் நடுநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா. அகத்தையும் புறத்தையும் சமமாக கருதக்கூடியது தான் உங்களுக்கு பொதுநலம் என்பது. அந்த வகையில் பார்க்கும்போது அகத்தையும் இப்போ எல்லா பாவத்துக்கும் நடுநிலையாக இருக்குது 7வது பாவம். அதனோட திரிகோணம் 3வது பாவம். இந்த 3வது பாவங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்படியே பரவலாக்கக்கூடியது.